தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் பெய்து வரும் தொடர் மழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்திருக்கிறது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கோவையில் பெய்து வரும் தொடர் மழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சிறுவாணி அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. கோவையில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழையால் கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நேற்று முன்தினம் முதலே சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் கோவையில் பல்வேறு இடங்களில் நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய மழை விடிய மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக நொய்யல் ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த ஆற்றில் உள்ள முதல் தடுப்பணையான சித்திரைச்சாவடி தடுப்பணையை தாண்டி மழை நீர் பாய்ந்து ஓடியது. இதனை அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து பேரூர் படித்துறையை தொட்டபடி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் படித்துறையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை வெள்ளத்தை பார்த்து ரசித்தனர். நொய்யல் ஆற்றில் வரும் நீர் கோவையில் உள்ள வேடப்பட்டி, புதுக்குளம், செங்குளம் உள்ளிட்ட குளங்கள் திருப்பி விடப்பட்டுள்ளது. மேலும் நொய்யல் ஆற்றில் வெள்ளம் காரணமாக பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ அல்லது துணி துவைக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் புட்டுவிக்கி, குனியமுத்தூர் ஆகிய தடுப்பணைகள் மழையால் நிரம்பி வருகிறது. கோவை மாநகராட்சி குடிநீர் வழங்கும் முக்கிய அணையான சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் 120 மில்லிமீட்டர் மழையும், சிறுவாணி அடிவார பகுதியில் 128 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. இந்த அதிகனமழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர் மட்டம் 26.60 அடியாக ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து உள்ளதால் குடிநீர் எடுக்கப்பட்டும் தண்ணீர் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து தற்பொழுது நாளொன்றுக்கு 65.8 கோடி லிட்டர் குடிநீர் எடுக்கப்பட்டு கோவை மாநகராட்சிக்கு வழியோரங்களில் உள்ள கிராமங்களுக்கும் விநியோகம் செய்யப்படுவதாக குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள குளங்கள், குட்டைகள் உள்ள நீர்நிலைகளும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நொய்யல் ஆற்றில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் மட்டும் வெள்ளப்பெருக்கு காணப்பட்டு தற்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு கோடை காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது கோவை குற்றாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மலைகளில் நீரோடைகள் அதிகமாக அழிக்கப்பட்டு வருகிறது. அதில் தண்ணீர் அறுபறுத்து கொட்டுகிறது. இந்த காட்சிகளும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.